ஹலோ ட்ரேடர்ஸ், நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அண்ட் எந்தெந்த லெவல் ரொம்ப முக்கியம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லேருந்து எந்த பெய்ட் சர்வீஸ், ஸ்டாக் டிப் ஆர் கால் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லை. அண்ட் நம்மளுக்கு யூடியூப் மட்டுமே, மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே நம்ம கிடையாது. ஸோ நம்ம பேரை வச்சு யாராச்சும் உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உஷாராக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டுமே. ஸோ இதை வச்சு மட்டுமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆப்ஷன் செயின். அண்டு ஃபார் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஏன்னா ஃபுல்லாக காமா, தீட்டா, டெல்டா எல்லாமே ஒரு ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அண்டு வழக்கம் போல் தான் ஒரு 2 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா காலில் தான் ஸ்ட்ரைக் மீன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, புட்டில் சுத்தமாக இல்லை. அண்டு நெக்ஸ்ட் வீக்கும் வந்து கொஞ்சம் மேலே போவோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ஃபுல்லாக கன்சாலிடேஷன் போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீக்லேயும் நம்ம வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா ஃபுல்லாக கால் சைட்லேயும் சரி, புட்டு சைட்லேயும் சரி 2 பக்கமும் வந்து நல்லா ஹெவியாக மீன்ஸ் ஸ்ட்ரைக்கை செல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா திருப்பி நாளைக்கு ஃபுல்லாக கன்சாலிடேஷன் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மீன்ஸ் மண்டே, டியூஸ்டே, நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக. பட் புட்டில் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு சப்போர்ட்டில் நியரஸ்ட்டு சப்போர்ட் வந்து 20,900 இருக்குது. சரிங்களா, 20,900ல் தான் நீங்கள் கிராஃப் பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 20,900 தான். அண்ட் காலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கால் செல் பண்ணி வச்சுருக்காங்க. மீன்ஸ் கால் செல்லிங்குன்னு நான் சொல்ல மாட்டேன், கால் பையும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேஜராக வந்து ஃபுல்லாக கால் செல்லிங் தான் பண்ணி வச்சுருப்பாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ். நம்மலாம் ஆப்ஷன் பையர்ஸ் தான். மேக்ஸிமம் அவுட் ஆஃப் த மணியில் வாங்கியிருந்தாலே ஃபுல்லாக ஸ்ட்ரைக்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ப்ரீமியம் ஏறாது. ஓகே, இதுதான் இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போதைக்கு காலில் அதிகமாக செல் நடந்திருக்கு, புட்டில் கம்மியாக தான் இருக்குது. மேபி எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, ஓகே, நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு வழக்கம் போல் தான் இந்த காலையிலையும் மீன்ஸு காலையிலையும் புட்டுலேயும் ஈக்குவலாக செல் பண்ணியிருந்தா இப்படி தான் ஒரு மேலே போச்சு கீழே வந்துச்சு, மேலே போச்சு கீழே வந்துச்சு, இப்படி தான் நடக்கும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா, வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க முடியும். பட் நியரஸ்ட்டு இப்போதைக்கு வந்து மண்டே தான் வந்து வீக்லி பிவோட்ஸ் வந்து தெரியும். சரிங்களா, இப்போ வரைக்கும் ப்ரீவியஸ் வீக்கோட பிவோட்ஸ் தான் இருக்கும். அதனால் நம்ம மண்டே என்ன பிவோட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அண்டு மண்டே வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு வந்து வீக்லி பிவோட் எதில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் மந்த்லி பிவோட் இது தான் 20,940.20. அண்ட் இப்போதைக்கு மார்க்கெட் முடிகிறப்போ ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட்டு எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகும்னு தெரில. ஏன்னா ஃபுல்லாக இந்த பாருங்கள் மந்த்லி பிவோட்ஸில் தான் ஃபுல்லாக வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 நாளில் தத்தளிச்சிட்டு இருந்தது. சென்னை எப்படி ஃப்ளட்டில் தத்தளிச்சிட்டு இருந்த மாதிரி ஃபுல்லாக மார்க்கெட்டும் அப்படி தான் ஒரு கன்சாலிடேஷனில் போயிட்டு இருந்தது. பட் எனிஹவ் நீங்கள் மார்க்கெட்டு பார்த்துக்கோங்க, 940 கிராஸ் ஆகிருக்கு. சப்போஸ் யாராவது வந்து கால் எடுத்துருந்தீங்க, கால் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சுக்கோங்க. சரிங்களா, புட்டுக்கு அதே மாதிரி தான் ரெக்கமெண்டேஷன். பட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா, நீங்கள் புட்டில் வந்து ஃப்ரைடே இங்கே ட்ரேட் எடுத்திருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த பிவோட் தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே போட்டிருப்பீங்க. பட் டார்கெட் 1:2 1:3னா அச்சீவ் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் மேலே வைக்கலாம், இல்லை இந்த பிவோட் மேலே கொஞ்சம் வச்சுருந்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து பழகுங்க. ஏன்னா ஒரு வாட்டி பிவோட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா அந்த பிவோட் பிரேக் மேலே ஸ்டாப் லாஸ் வைங்க. அண்டு மேலேருந்து கீழே வச்சுதுன்னா எப்படி ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வைங்க. அண்டு கீழேருந்து மேலே உடச்சிதுன்னா ஸ்டாப் லாஸ் இது கீழே வைங்க. ஏன்னா திருப்பி கீழே மேலே போயிட்டு ஒரு ஃபேக் அவுட்டாக கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. சரிங்களா, அதுக்கு தான். அண்டு ஓகே, இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸிமம் மண்டே போடுவேன். ஃபுல்லாக இந்த வாரத்தில் கரண்ட் கட்டாக இருந்தது, அதனால தான் வீடியோ போட முடியல. அண்டு மண்டேலேருந்து மேக்ஸிமம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, டேக் கேர்.